வாங்க இன்றைக்கி நம்ம தக்காளியை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். தக்காளியை நம்ம எப்போவுமே வாங்கிட்டு வந்தோடனே தண்ணியில் அலசிட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணுவோம் நம்ம. அது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் நம்ம தண்ணியில் வெறும் தண்ணியில் கழுவுறதை விட அதில் கல் உப்பு போட்டு எப்போவுமே கழுவி எடுத்துடணும். ஏன்னா தக்காளி செடியில் இருக்கும்போது அதுக்கு நிறைய மருந்தெல்லாம் போடுவாங்க. தக்காளியில் எந்த பூச்சியும் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக நிறைய பூச்சி மருந்து போடுவாங்க. அது என்ன ஆகுனா எல்லா தக்காளி பழுத்த மேலேயும் எல்லா தக்காளியிலையுமே இருக்கும் அந்த மருந்து. அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்மளுக்கு தக்காளி பளபளப்பாக இருக்கிறதுனால அது க்ளீனாக இருக்கிற மாதிரி நம்ம நினைப்போம். ஆனால் அப்படி இல்லை, அதில் நிறைய மருந்து இருக்குது. அதை நம்ம இந்த மாதிரி தண்ணி போட்டு கழுவுறதுனால, கல் உப்பு போட்டு கழுவுறதுனால ஒரு 50% அது அந்த மருந்தெல்லாம் அதுலேருந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மஞ்சள் தூள் போட்டு கழுவுறதும் கழுவாது உங்கள் விருப்பம். அதுவும் போட்டால் அதுவும் ஓகே, அதுவும் ஒரு கிருமி நாசினி தானே, அதனால் அதையும் நீங்கள் போடலாம். ஆனால் கல் உப்பு ரொம்ப மஸ்ட்டு. இப்படி கழுவிட்டு நீங்கள் இதை துடைச்சிட்டுலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. துடைக்காமலே இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஓட்டை இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா, தண்ணி இருந்ததுன்னா அதுவே வடிஞ்சிடும். எப்படி நம்ம ஃபேன் கீழே வைப்போம், அது காற்றுல ஆறிடும் அந்த தண்ணியெல்லாம். ஃப்ரிட்ஜில் உடனே கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணக்கூடாது. தண்ணி எல்லாம் அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியில் நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஓட்டையாக இருக்கிற பாத்திரத்தில் வைங்க. இந்த மாதிரி பாத்திரம் இல்லை அப்படின்னா நீங்கள் கீழே ஒரு கிளாத்தோ இல்லைன்னா பேப்பர் இல்லை டிஷ்யூ பேப்பர் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அது போட்டு நீங்கள் தக்காளி ஸ்டோர் பண்ணலாம். ஏன் அந்த மாதிரி போடணும்னா, இன்கேஸ் ஏதாவது ஒரு தக்காளி அழுகி போயிருந்ததுன்னா அந்த தண்ணி ஒழுகி அடுத்த தக்காளியில் எல்லாம் பட்டு அந்த தண்ணி பட்டோன்னே எல்லாமே அழுக ஆரம்பிச்சிடும். இதே கீழே துணியோ பேப்பரோ ஏதாவது இருந்தால் அந்த தண்ணியை அது உறிஞ்சிடும். அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி போடுறோம். இந்த மாதிரி போடுறதுனால நமக்கு எல்லா தக்காளியும் அழுகி போகாது, ஏதோ 1-2 நின்றுடும். பாருங்கள், நானே தக்காளி 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். இது அந்த பக்கம் இருக்கிறது ரொம்ப பழுத்த தக்காளி, இந்த பக்கம் இருக்கிறதா கொஞ்சம் காயாக இருக்கிற தக்காளி. பாருங்கள் எந்த அளவுக்கு பழுத்து இருக்குன்னு. இந்த மாதிரி பழுத்த தக்காளியாக இருந்தால் உடனே தனியாக எடுத்து வச்சுருங்க. ரெண்டும் ஒன்றா வச்சிங்கன்னா பழுத்த தக்காளி எல்லாம் என்ன ஆகும், நல்லா கொஞ்சம் காயாக இருக்க தக்காளியெல்லாம் பட்டு இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும்ல, அதனால் சீக்கிரம் உடைய வாய்ப்பு இருக்குது. அதனால் உடஞ்சி ஒன்று சேர்ந்து எல்லாம் அழுகி போகவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம பழுத்த தக்காளி தனியாக, கொஞ்சம் காயாக இருக்கிறத பிரிச்சுருங்க. பழுத்த தக்காளி சீக்கிரமாக சமைச்சிருங்க. இப்போ நானே அதை தக்காளி ஊறுகாய் பண்ணுறதுக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி தக்காளி கம்மியாக கிடைக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஊறுகாய் அந்த மாதிரி பண்ணி வைக்கலாம். இல்லைனா வெறும் தக்காளியை நிறைய எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி வதக்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 15-20 நாள் வரையும் வரும். நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி அளவு வரும், 1 ஸ்பூன் அந்த மாதிரி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது கூட 1 லேயர் தக்காளி 1 லேயர் பேப்பர், 1 லேயர் தக்காளி 1 லேயர் பேப்பர் அப்படி போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் வரும். தக்காளியை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இப்போ நான் இன்றைக்கி ஒரு 4-5 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ நான் இதை யூஸ் பண்ண போகிறேன், அதுக்காக தான் 4-5 தக்காளி எடுத்திருக்கேன். இதை ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சமைக்க ஆரம்பிங்க. தண்ணி ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கை சூடு எவ்வளோ பொறுக்குமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப கொதிக்கவும் இருக்க வேண்டாம். ஒரு சூடு பொறுக்கிற அளவுக்கு தண்ணி எடுத்து அது ஒரு 2 நிமிஷம் போட்டு வச்சுருங்க. போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே எடுத்து கட் பண்ணி சமைக்க ஆரம்பிக்கலாம். நாம் இந்த மாதிரி சுடுதண்ணியில் போடும்போது அப்படியே விட்டுறக்கூடாது. 2 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு எடுக்கும்போது கையில் எல்லா தக்காளியும் தேய்ச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் எடுக்கணும். ஏன்னா அப்படி தேய்ச்சா தான் அதில் இருக்க அழுக்கு போகும். நம்ம அப்படியே எடுத்துடக்கூடாது. அது எடுத்த உடனே கூட நம்ம சமைக்கும்போது இந்த காம்பு பகுதியை கட் பண்ணி கீழே போட்டுடணும். அதோட எப்போவுமே சமைக்கக்கூடாது. அந்த இடத்துல இன்னும் அதிகமான மருந்து இருக்கும். நாம் உப்பு தண்ணியில் கழுவணும், சுடுதண்ணியில் கழுவணும், அப்புறம் இந்த காம்பை கட் பண்ணி போட்டோம், இத்தனை எல்லாம் பண்ணினாதான் நமக்கு ஒரு 90-95% இதில் இருக்கிற மருந்து போகும். நம்ம அப்படியே சமைச்சு சாப்பிட்டோன்னா அப்படியே 100% மருந்தோடு கிடைக்கும். நம்ம வெறும் பச்சை தண்ணியில் மட்டும் கழுவிட்டு அப்படியே நம்ம எடுத்தோம்னா ஒரு 50% மருந்து போகும். நம்ம இந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுனால ஒரு 90-95% அதில் இருக்க மருந்து இல்லாமல் நம்மளுக்கு கொஞ்சம் திருப்தி கிடைக்கும். பரவாயில்ல, கொஞ்சம் நம்ம க்ளீன் பண்ணோம், இதில் இருக்க மருந்து போயிருக்குன்னு. இது இதுக்கு மட்டும் இல்லை, மற்ற காய்கறி எல்லாத்துக்குமே இதே மாதிரி தான். எல்லா காய்கறிலையும் இதே மாதிரி மருந்து இருக்கும். நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டுட்டு, ரொம்ப கொதிக்கிற தண்ணியில் போட வேண்டாம், கை தாங்குகிற சூடு அளவுக்கு இருக்கிற தண்ணியில் போட்டுட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போவும் சமைக்கிற மாதிரி சமைச்சு சாப்பிடலாம். இவ்வளோ வேலை பண்ணி தக்காளி சாப்பிட்றதுக்கு பேசாமல் தோலை எடுத்துகிட்டே சாப்பிட்டா 100% மருந்து நமக்கு போயிடும் நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி செய்யக்கூடாது. தக்காளியோட தோலில் லைக்கோபீன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணுன்னா, நமக்கு நிறைய நோய்க்கு இது தீர்வாக அமையுது. முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குடல் சம்மந்தமான புற்றுநோய் வராமல் இது பாதுகாக்குது நம்மளை. அதுக்காக கொஞ்சம் சோம்பேறித்தனம் பார்க்காம தக்காளி இந்த மாதிரிலாம் நம்ம க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணி பழகுவோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல டிப்ஸோட நல்ல ஒரு வீடியோவோட அடுத்து நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.